குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கை ஒரு வித்தியாசமான டாபிக். ஏன்னா நம்ம இப்போ துபாய் இல்லைன்னா சவுதி அரேபியா இந்த ரெண்டு இடத்துலையும் அங்கே உள்ள சிட்டிசன்ஸ், அதாவது அங்கே உள்ள லோக்கல் அரபி, அவங்க குறிப்பிட்ட சில சென்டென்ஸ் அவங்க தனியாக பேசுவாங்க. சரியா? இப்போ நம்ம இடத்துல எடுத்துக்கோங்க, நம்ம இடத்துல ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிஸ்ட்ரிக் கொஞ்சம் பேச்சு வழக்கங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், அப்போ அங்கே உள்ள அரபிக்கு தான் ஓனர். அப்போ அவங்க சில சென்டென்ஸ், குறிப்பிட்ட சில சென்டென்ஸ் அவங்க ஒரு தனி ஸ்டைலில் பேசுவாங்க. சரியா? அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டது, அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்ககிட்ட எப்படி அணுகுமுறை, அவங்ககிட்ட நடக்கக்கூடிய அணுகுமுறைகள். சரியா? அந்த மாதிரிப்பட்ட குறிப்பிட்ட சில சென்டென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது துபாய் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சரியா? நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்கிறோம். சரியா? அஸ்ஸலாம் அலைக்கும் இது சொல்லும்போது, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்தவங்க, நம்ம இந்தியாவில் இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே ஒரு ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம். நம்ம நேரே போன உடனே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவர் நமக்கு அடையாளமே தெரியாத ஆள். நீங்கள் அவருக்கு குட் மார்னிங் சொல்லுவீங்களா? நிச்சயமாக நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட போய் தான் நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் அங்கே அப்படி இல்லை. நம்ம என்ட்ரன்ஸாக தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே ஒரு அரபிக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, கட்டாயம் அவருக்கு சலாம் அலைக்கும் சொல்லணும். சரியா? நம்ம சொல்லாமல் நேரே போனோம்னா நிச்சயமாக அவர் தப்பாக நினைப்பார். ஒரு சலாம் அலைக்கும் கூட சொல்லாமல் திரும்ப போயிட்டுருக்கான்னு நினைப்பார். ஒருவேளை கேட்க கூட செய்வார். என்னென்னா சலாம் அலைக்கும் சொல்ல மாட்டியா, மாஃபி சலாம் அலைக்கும், மாஃபி சலாம் அலைக்கும் அப்படின்னு கேட்டுருவார். சரியா? அதனால் இந்த அஸ்ஸலாம் அலைக்கும்ங்கிறது ரொம்ப முக்கியமான. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒரு அரபிக்கு ஆள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்தா கட்டாயம் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லணும். சரியா? அஸ்ஸலாம் அலைக்கும், அதான் பீஸ் பி அப்பான் யூ. சரியா? இங்கிலீஷில் பீஸ் பி அப்பான் யூ. சரியா? ஓகே, இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா வாலைக்கும் அஸ்ஸலாம், வாலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. சரியா? வாலைக்கும் அஸ்ஸலாம், அதான் பீஸ் பி அப்பான் யூ டூ. கரெக்டாக? இல்லை நீங்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஒரு குட் மார்னிங் சொன்னாலும் கூட போதும். சரியா? குட் மார்னிங் சொன்னாலும் போதும். ஆனாலும் குட் மார்னிங் சொன்னாலும் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஆளை பார்த்தா மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு ஆஃபீஸ் உள்ளே நுழையும் போது முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அங்கே உள்ள லோக்கல் அரபியாக இருக்கலாம், அங்கே உள்ள சிட்டிசனாக இருக்கலாம். அப்போ நிச்சயமாக அவருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தால உள்ளே போகணும். சரியா? இது நிச்சயம் நம்ம கட்டாயம் சொல்ல தான் செய்யணும். அஸ்ஸலாம் அலைக்கும் இல்லைனா குட் மார்னிங். கரெக்டாக? சரி, அவங்க இப்போ பதிலுக்கு வாலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த சென்டென்ஸ் என்ன கேட்பாங்க தெரியுமா? கைஃப் ஆலக். சரியா? வாலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லிட்டு கைஃப் ஆலக். சரியா? கைஃப் ஆலக்னா ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்க. சரியா? தும் கைசாக. சரியா? இது கட்டாயம் நம்ம அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்கிறோன்னு வைங்களா, அடுத்தால அவங்க வாலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லிவிட்டு அடுத்தால உடனே அதான் கேட்பாங்க கைஃப் ஆலக். நம்ம இந்தியா இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, ஒரு ஆளுக்கு வணக்கம்னு சொல்கிறோன்னு இங்கே வணக்கம்னு சொன்னோம்னா அவர் வணக்கம்னு சொல்லிட்டு அடுத்தால எப்படி இருக்கீங்க கட்டாயம் கேட்பாரா இல்லையா? அதே பழக்க வழக்கம் தான் அங்கேயும். சரியா? வணக்கம்னு சொல்கிறோம், அந்த நம்ம சொல்லக்கூடிய ஆள் உடனே வணக்கம்னு பதிலுக்கு சொல்லிட்டு அடுத்தால உடனே எப்படி இருக்கீங்க கேட்பார்ல, அதே போல் தான் அங்கேயும். சரியா? என்னென்னா வாலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்கிறாங்க, அஸ்ஸலாம் வாலைக்கும் சொன்ன உடனே வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிவிட்டு அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா கைஃப் ஹாலக்னு கேட்பாங்க. சரியா? கைஃப் ஹாலக். சரியா? அப்போ கைஃப் ஹாலக்னு சொன்னால் நீ எப்படி இருக்க, ஹவ் ஆர் யூ, தும் கைசா ஹை. கரெக்டாக? அப்போ அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லணும்னா அனா பிக்கேர்னு சொல்லலாம், அனா தமாம்னு சொல்லலாம். சரியா? அல்ஹம்துல்லா, அல்ஹம்துலில்லான்னு சொல்லலாம். சரியா? 3 மாதிரி வித்தியாசமாக சொல்லலாம். சரியா? எல்லாமே ஐ எம் ஃபைன் அந்த மீனிங்கில் தான். சரியா? ஐ எம் வெல், ஐ எம் ஃபைன், அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம சொல்கிறது அன தமாம்னு சொல்கிறோம். சரி? அன தமாம்னா ஐ எம் ஃபைன், மே டீக்கும். சரியா? நான் நல்லா இருக்கேன். கரெக்டாக? அன தமாம், அதான் ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், மே டீக்கும். சரியா? ஓகே, அடுத்தால பாருங்கள். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போது நம்ம வேலை பார்க்குற, நம்ம இப்போ தான் புதுசாக அங்கே போயிருக்கோம் வேலைக்கு அப்படி நினச்சிக்கோங்க. சரியா? நம்ம ஓனர் அங்கே உள்ள அரபி. சரியா? அங்கே உள்ள சிட்டிசன்.
அப்போ அவர் வேலை விஷயமாட்டும் நம்மகிட்ட சில விஷயங்கள் பேசுகிறாரு. நமக்கு வந்து சரியாக அரபிக் தெரியல, இப்போ தான் போயிருக்கோம், நமக்கு அவர் பேசுகிறது சரியாக புரியலை. சரியா? என்னென்னா அங்கே உள்ள நடைமுறை எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம இடத்துல எடுத்துக்கோங்க, நம்ம வந்து யாராவது ஏதாவது பேசுகிறாங்கன்னா நம்ம ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், தலையை இப்படி அசைப்போம். ஆமாங்கிறதுக்கு தலையை இப்படி மேலேங்களையும் அசைக்கிறோம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு தலையை லெஃப்ட்டு ரைட்டு அசைக்கிறோம். அப்படி தானே? இது நம்ம இடத்துல. ஆனால் அங்கே இது சரி கிடையாது. இந்த முறையை வந்து அங்கே நீங்கள் பண்ணாதீங்க. சரியா? என்ன ஒரு அரபிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஆமாங்கிறதுக்கு இப்படி தலையசைக்கிறதோ இல்லை இல்லைங்கிறதுக்கு இப்படி தலையசைக்கிறதோ பண்ணிங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம என்னென்னா அவங்க எதுக்காக நம்ம தலையசைக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு தலையசைச்சிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. சரியா? அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டாக? அதனால் அவங்க ஏதாவது பேசும்போது தலையை அசைக்காதீங்க, கட்டாயம் பதில் சொல்லுங்கள். என்னென்னா 3 விதமாக நீங்கள் பதில் சொல்லலாம். அவங்க சொல்கிறது நமக்கு ஓரளவு புரியுதுன்னு இங்கே வச்சுக்கோங்க. சரியா? நம்ம என்ன சொல்லணும், இப்போ ஆமாங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அதான் எஸ், இங்கிலீஷில் எஸ்ங்கிறதுக்கு நம்ம அரபிக்கில் என்ன சொல்லணும், நாம். நாம் நாம்னு சொன்னால் எஸ், ஆமாம். சரியா? இல்லை நீங்கள் ஐவான்னு சொல்லலாம். ஐவா ஒன்று நாம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐவா. அதாவது நம்ம இப்போ பேசும்போது அப்படியா, சரி, சரி சரி என்று சொல்கிறோம்ல, அதே போல் அந்த சென்டென்ஸ். சரியா? நாம் இல்லைன்னா ஐவான்னு சொல்லுங்கள். சரியா? அவர் பேசிகிட்டு இருக்கார், நம்ம இடையிடையே நாம் இல்லைன்னா ஐவா அப்படி சொல்லுங்கள். சரியா? ஐவானாலும் ஓகே, அதான் எஸ் தான். கரெக்டாக? நாம்னாலும் ஐவானாலும் சேம் மீனிங் தான், எஸ். கரெக்டாக? அப்போ அவங்க பேசும்போது இடையிடையே நம்ம வந்து நாம் ஐவா, நாம் ஐவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கணும். சரியா? மாற்றி மாற்றி சொல்லலாம். ஒரு தடவை நாம்னு சொன்னோம்னா அடுத்தால ஐவான்னு கூட நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், என்னென்னா ஜெயின்னு சொல்லலாம். சரியா? அவர் சொல்லுறாரு, நம்ம ஜெயின் ஜெயின் இடையிடே ஜெயின் ஜெயின்னு சொல்லிகிட்டே இருந்தாலே போதும். ஜெயின்னா என்னென்னா அதுக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. நாம் ஐவா அந்த ரெண்டுக்கும் என்ன மீனிங்னா எஸ். கரெக்டாக? இந்த ஜெயின்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஓகே. சரியா? அப்போ வந்து நீங்கள் அவர் பேசும்போது நம்ம நாம் ஐவா ஜெயின் இந்த 3 வேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவர் பேசுகிறத நம்ம அக்கறையாக ரொம்ப கரெக்டாக நம்ம கவனிக்கிறோன்னு அர்த்தம். கரெக்டாக? புரிஞ்சுதா? அதே போல் இதில் வந்து நீங்கள் ஒருவேளை சில நேரங்களில் இப்போ இல்லைன்னு சொல்கிறது எப்படி? சரியா? இப்போ எல்லாம் நம்ம எஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஓகேன்னு சொல்ல முடியாது. அப்படி தானே? நாம் ஐவா ஜெயின் மட்டும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் அவர் சொல்லக்கூடியதுக்கு இல்லைன்னுவதும் பதில் சொல்ல வேண்டியது வரும். அப்படி தானே? அப்போ இந்த இல்லைங்கிறத எப்படி சொல்கிறது? அதுக்கு வந்து 2 வேர்டு இருக்குது. ஒன்று வந்து ல, இன்னொன்று மாஃபி. சரியா? ல மாஃபி. ஓகே? அப்போ எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வந்து நம்ம ஒரு அரபிகிட்ட பேசும்போது நிச்சயமாக இடையிடையே நம்ம ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து தலையை அசைக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஐவா ஜெயின் இப்படி ஏதாவது பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். சரியா? அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறத இவங்க கரெக்டாக கேட்குறான்னு புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு தலையை அசைச்சிங்கன்னா அவங்களுக்கு கோபத்தை தான் உண்டாக்குவீங்க. சரியா? அவங்களுக்கு நிச்சயமாக கோபம் வரும். சரியா? இதுலேயும் சில நேரம் பாருங்கள், சில காமெடி கூட நடக்கும். என்னென்னா சிரிக்க மாதிரி சம்பவங்கள் கூட நடக்கும். யார் அந்த அரபி வந்து வாய் விட்டு சிரிச்சிருவாங்க. எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அது நடக்கும்னா, இப்போ வந்து நம்ம நாம் ஐவா ஜெயின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஏன்னா நமக்கு அவர் சொல்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்கிறார், நமக்கு சரியாக புரியலைன்னு வச்சுக்கோங்க. சரியா? அவர் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் வந்து நமக்கு புரியலை, அவர் ஏதோ சொன்னார் நமக்கு புரியலை. சரியா? சரி, நம்ம என்ன யோசிக்கணும்னா, சரி ஏதோ சொல்கிறார் புரியல, சரி ஒரு ஓகே எஸ்ன்னு சொல்லி விடுவோம். ஏன்னா ஏதாவது சொல்லணும்னா அவர் கோவப்பட்டுற விடாத. சரியா? அவர் ஏதோ சொல்கிறாரு நமக்கு புரியலை, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, சரி பரவாயில்ல ஒரு எஸ் சொல்லி விட்டுடலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம்ங்கிறோம். சரியா? நாம் இல்லைன்னா ஐவாங்கிறோம். சரியா? அவர் ஒரு வேளை வாய் விட்டு சிரிச்சிடுவார். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மாஃபி அக்கல் இன்தங்கிறாரு. சரியா? மாஃபி அக்கல் இன்தன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு மூளை இல்லையா, உனக்கு மூளை இல்லையா. அப்போ உனக்கு மூளை இல்லையான்னு சொல்லும்போது ஆமான்னு சொன்னால் அப்புறம் அவர் சிரிக்க தானே செய்வார். சரியா? அதாவது மாஃபின்னா இல்லை, அக்கல்னா பிரெயின். சரியா? இன்தன்னா யூ. மாஃபி நோ, அக்கல் பிரெயின் இன் த யூ. சரியா? மாஃபி அக்கல் இந்த. சரியா? அந்த மாதிரியும் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். அவர் ஏதாவது சொல்லுவார், நம்ம தெரியாமல் எஸ் சொல்லி விட்ருவோம், அப்போ சிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா?
ஒரு விஷயத்தை, அதான் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், சரியா? அப்படியா, உண்மையா, அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு வேர்டு, சரியா? அரபிக்கில் வந்து என்னென்னா வல்லா, வல்லா, சரியா? வல்லா, அதான் ரியலி, அந்த சத்தியமாகங்கிறதுக்கும் அந்த வேர்டு, அந்த மீனிங் வரும், சரியா? ப்ராமிஸ், கரெக்டாக? அப்போ வல்லா அப்படின்னு சொன்னால் சத்தியமா, உண்மையா, உண்மையா, சத்தியமா, சரியா? ரியலி, ப்ராமிஸ், सच, कसम से, सच, कसम से, ரியலி, ப்ராமிஸ், உண்மையா, சத்தியமா, அதுக்கு இந்த வேர்டு வல்லா, சரியா? அப்போ ரெண்டு மீனிங்கில் நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், சரியா? உண்மையா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வல்லா, வல்லா, சரியா? நம்ம சொல்கிறத விட அவங்க சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், இதுக்கு தான் அவங்க எப்படி சொல்கிறாங்கங்கிறது, சரியா? அந்த உண்மையா, சத்தியமாங்கிறதுக்கு தான் அவங்க அந்த வல்லா அப்படின்னு கேட்குறாங்கங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம், கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷலாக அங்கே உள்ள சிட்டிசன்ஸ், அதான் அங்கே உள்ள லோக்கல் அரபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், சென்டென்ஸ், சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு அரபி கூட போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, காரில் போயிட்டுருக்கோம். அவர் வந்து திடீர்னு காரை நிறுத்திட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு போவார், சரியா? ஒரு நிமிஷம், அதான் ஜஸ்ட் எ மினிட், ஏக் மினிட், ஜஸ்ட் எ மினிட், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போவார், சரியா? ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்கலாம், போயிட்டு உடனே வந்துடுவார், சரியா? அப்போ அதுக்கு என்ன சொல்லுவார்னா பஸ் தக்கீகா, பஸ் தக்கீகா, சரியா? பஸ் தக்கீகா, தக்கீகான்னா மினிட், சரியா? பஸ்ன்னா அது ஜஸ்ட், அப்போ பஸ் தக்கீகான்னு சொன்னால் ஜஸ்ட் எ மினிட், ஓகே? அதான் போயிட்டு உடனே வர மாதிரி ஏதாவது சின்ன வெயிட் பண்ணக்கூடிய ஒரு இது வந்துன்னா பஸ் தக்கீகான்னு சொல்லுவாங்க துபாயில், சரியா? அது அரபிக்கு, அங்கே உள்ள அரபிக்கு நிறைய அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே? பஸ் தக்கீகா, பஸ் தக்கீகான்னு சொல்லிட்டு போவாங்க, சரியா? சரி, இதே கொஞ்சம் கூடுதல் டைம் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சபுர் ஷுவாயி, சரியா? சபுர் ஷுவாயி, சரியா? சபுர் ஷுவாயின்னு சொன்னால் கொஞ்சம் பொறு, அது 10 நிமிஷம் கூட இருக்கலாம், அரை மணி நேரமாக கூட ஆகலாம், சரியா? அப்போ வெயிட் சம் டைம், தோடா டெஹரோ, சரியா? தோடா டெஹரோ, வெயிட் சம் டைம், கொஞ்சம் பொறு, கரெக்டாக? அதுக்கு வந்து சபுர் ஷுவாயி, சரியா? சபுர் ஷோயின்னு சொல்லலாம், ஷுவாயின்னு சொல்லலாம், கரெக்டாக? சபுர் ஷுவாயி, ஓகே? அப்போ சபுர்னு சொன்னால் வெயிட்டு, ஷுவாயின்னு சொன்னால் லிட்டில், அப்போ வெயிட் சம் டைம், கரெக்டாக வருது, சரியா? தோடா டேஹரோ, ஓகே? கொஞ்சம் பொறு, இல்லை கொஞ்சம் காத்திரு, சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு ஜாப், நம்ம வந்து ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வேலையில் இருக்கிறோம் நம்ம, சரியா? அந்த வேலை வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக முடிக்கக்கூடிய வேலையாக இருந்தால் அந்த போர்மனோ இல்லைன்னா சூப்பர்வைசரோ இல்லை நம்ம ஓனரோ, அந்த அங்கே உள்ள சிட்டிசன், அதான் அரபின்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் அம்பாங்க, சரியா? அந்த எல்லான்னா அதுக்கு மீனிங் என்ன? சீக்கிரம் சீக்கிரம், கமான் ஃபாஸ்ட், ஜல்தி ஜல்தி, ஜல்தி ஜல்தி, கமான் ஃபாஸ்ட், சீக்கிரம் சீக்கிரம், சரியா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம், சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ், சரியா? ஏன்னா அங்கே உள்ள லோக்கல் அரபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது, சரியா? அதை சீக்கிரம்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் எல்லாம், ஓகே? ஜல்தி ஜல்தி, சீக்கிரம் சீக்கிரம், கரெக்டாக? கமான் ஃபாஸ்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இதே சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, சில கொஞ்சம் ஹெவியாக உள்ள ஜாப் பண்ணும்போது மெதுவான்னு கூட சொல்லுவாங்க, சரியா? எப்பவும் அப்படி எல்லாம்னு சொல்ல மாட்டாங்க, சரியா? இந்த ஜாப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜாப் வந்து ஏதோ ஒரு ட்ரக்கில் இருந்து ஒரு அன்லோடிங், அதான் இறக்குற மாதிரி உள்ள வேலை, மூடையெல்லாம் இறக்க வேண்டியிருக்கு, அப்போ கொஞ்சம் கஷ்டமான ஜாப். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மெதுவாக, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சரியா? ஸ்லோலி, அதான் அதுக்கு தோடா, ஸ்லோலி, மெதுவாக, சரியா? இதுக்கு என்ன அரபி? பஸ் ஷுவை, பஸ் ஷுவை, கரெக்டாக? பஸ் ஷுவை, அதான் கொஞ்சம் மெதுவாக, ஸ்லோலி, தோடா, அதான் மெதுவாக பண்ணு, அவசரப்படாத, மெதுவாக செய், சரி? அந்த ஜாப் வந்து நமக்கு பண்ணுற ஜாப் வந்து ரொம்ப கஷ்டமான ஜாபுங்கிறான, கஷ்டமான வேலைங்கிறால என்ன சொல்கிறாங்கன்னா மெதுவாக செய், அதுக்கு தான் பஸ் ஷுவை, கரெக்டாக? அப்போ இந்த மாதிரிப்பட்ட சென்டென்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நடைமுறையில் அங்கே உள்ள அரபிக்கு வந்து கட்டாயம் அவங்க இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் தான். என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு வர வேண்டியது இருக்குது, சரியா?
நம்ம என்ன ஒரு வாரத்தில் அங்கேருந்து நம்ம துபாயிலேருந்து ஊருக்கு வர வேண்டியே இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் பணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை. அப்போ நம்ம ஓனர்கிட்ட என்ன கேட்குறோம்னா கொஞ்சம் கடன் கேட்குறோம். சரி, நம்ம நான் திரும்பி வந்த பிறகு என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க, எனக்கு ஒரு 5000 dirhams லோன் தாங்கன்னு கேட்குறோம். சரியா, எனக்கு ஒரு 5000 dirhams தாங்க, வந்த பிறகு சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சரியா, நம்ம கடன் கேட்குறோம், ஒரு 5000 dirhams நமக்கு தேவைப்படுது, ஊருக்கு வர வேண்டியே இருக்குது, கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியே இருக்குது. சரியா, அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு 5000 dirhams, அங்கே உள்ள dirhams 5000 dirhams நம்ம கேட்குறோம். அப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, சரியா, இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க. சரியா, இன்ஷா அல்லா. ஓகே, இன்ஷா அல்லான்னு என்ன மீனிங்னா இஃப் காட் வில்ஸ், அதான் கடவுள் அனுக்கிரகிச்சால். சரியா, கடவுள் அனுக்கிரகித்தால், கடவுள் நினச்சா. நம்ம சொல்லோம்ல, யாராவது பணம் கேட்டால் நம்ம இடத்துல வந்து நம்ம யார்கிட்டயாவது பணம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, பார்க்கலாம், கடவுள் நினச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாங்கன்னா அது முடிஞ்சுன்னு அர்த்தம். சரியா, அவன் தரமாட்டான் 100%. சரியா, தாரதாக இருந்தால் உறுதியாக சொல்லுவான், தாரேன், எத்தனாம் தேதி தாரேன், எத்தனை மணிக்கு தாரேன்னு சொல்லுவோம். கடவுள் அனுக்கிரகம் இருந்தால் தாரேன்னு சொன்னால் அவன் நிச்சயமாக தரமாட்டான்னு தானே அர்த்தம். ஆனால் துபாயை பொறுத்தளவில் அப்படி இல்லை. அது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். என்னென்னா நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் இருக்குது, நம்ம ஓனர்கிட்ட பணம் கேட்குறோம், ஒரு 5000 dirhams கேட்குறோம். அவர் இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 100% அந்த பணம் நமக்கு கிடைக்கும், நம்ம நம்பலாம். சரியா, என்னமோ தெரியல, அந்த ஒரு விஷயத்தில் வந்து அதாவது அதில் இன்ஷா அல்லான்னு அவங்க சொல்லிட்டாலே 100% உறுதியாக அது நம்பலாம். சரியா, அது வந்து ஒருவேளை தருவாங்களோ தரமாட்டாங்கன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, 100% தருவாங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் அவங்ககிட்ட இருக்குது. இல்லை ஒருவேளை அவங்க பணம் தர முடியாதுன்னு நினச்சாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க, நம்ம பணம் கேட்ட உடனே சொல்லிடுவாங்க மாந்தி ஃபுலூஸ்ன்னுடுவாங்க. சரியா, என்கிட்ட காசு இல்லை, மாந்தி ஃபுலூஸ், கரெக்டாக உடனே சொல்லிடுவாங்க. சரியா, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு தப்பு நடந்துன்னா சாரி சொல்கிறது. சரியா, ஐஎம் சாரிம்போம்ல, அந்த இதுதான். சரியா, ஐஎம் சாரி. சரியா, இதில் ஒரு விசேஷமான ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர். சரியா, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கோம். சரியா, அவர் தெரியாமல் நம்ம மேலே இடிச்சிட்டாரு. சரியா, இல்லைனா நம்ம காலில் சவிட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நடந்து போகும்போது தெரியாமல் நம்ம காலில் சவிட்டிட்டார். நிச்சயமாக அவர் உடனே அன அசஃப், அதான் அங்கே உள்ள சாரிக்கு உள்ள வேர்டு என்னன்னா ஐஎம் சாரிங்க சொல்கிறதுக்கு அன ஆசஃப். கரெக்டாக, அன ஆசஃப். எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கட்டும். சரியா, அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் நம்ம ஒரு லேபராக இருக்கலாம். சரி, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு லேபராக இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக ஒரு ஐஎம் சாரின்னு சொல்லுவாங்க, அதுதான் அன ஆசஃப். சரியா, இதில் வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கவே மாட்டாங்க, இவங்கிட்ட போய் நம்ம ஏன் சாரி சொல்லணும், அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. சரியா, கட்டாயம் அன ஆசஃப்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஐஎம் சாரின்னு சொல்லுவாங்க கட்டாயம். சரியா, இது ஒரு நல்ல பழக்கம் அங்கே. ஓகே, அப்போ ஐஎம் சாரி. சரி, ஐஎம் சாரிங்கிறதுக்கு என்னது அரபிக்கில் அன அசஃப். அசஃப் சாரி, அன ஐ. சரிங்க, புரிஞ்சுதா? ஓகே, சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரி, இதே போல் என்ன ஒரு வீடியோ எடுத்தாலும் போடலாம். சரியா, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.